பேசிஸ் ஆஃப் எ டோபாலஜி இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லைட்டாக டச் பண்ணி விட்டது. ஒன்ஸ் அந்த பேசிக் டெஃபினேஷனை மட்டும் ரிமைன் பண்ணிட்டு தொடர்ந்து இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள அம்மா போயிடலாம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க நீங்களே. எனக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ பேசிஸ் ஆஃப் எ டோபாலஜி அதனுடைய ப்ரீவியஸ் கிளாஸோடைய ஒரு சின்ன ரிவ்யூ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு உண்டான கண்டென்ட்ல இறங்கலாம். ஸோ பேசிஸ் ஆஃப் எ டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம டோபாலஜிக்கு எப்படி 3 கண்டிஷன் சொன்னோமோ அதே மாதிரி பேசிஸ்க்கும் 2 கண்டிஷன் உண்டு. அதான் இங்கே எழுதியிருக்கோம். இஃப் எக்ஸ் இஸ் எ செட், எ பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ பேசிஸை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிற ஒரு நோட்டேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் கேபிட்டல் பி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ பிங்கிறது எலமெண்ட், அந்த எலமெண்ட் இஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்கும். ஸோ பிங்கிறது பேசிஸ் எலமெண்ட், ஸ்கிரிப்ட் பிங்கிறது பேசிஸோட அந்த செட்டை இண்டிகேட் பண்ணுறது அந்த கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிஸில் அந்த ஸ்கிரிப்ட் பியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கோம். இஸ் கால்டு பேசிஸ் எலமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிறது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிஷன் நம்பர் 1 அண்ட் கண்டிஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பேசிஸ் பியில் கலெக்ஷன் ஆஃப் பேசிஸ் இருக்கும், எல்லா பேசிஸுமே அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 பேசிஸ் எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பி கண்டெயின் இன் எக்ஸ். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அந்த பேசிஸ் எலமெண்ட்டாவது இருக்கணும், ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும், அட்லீஸ்ட் 1. ஸோ அட்மோஸ்ட் எவ்வளோ வேணும் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பியில் எல்லா பேசிஸ் எலமெண்ட்டும் இருக்கணும், அது நம்பர் 1ல் வச்சுருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பேசிஸ் எலமெண்ட் b1 அண்ட் b2 தென் தேர் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட் b3 கண்டெயின் இன் அட் சேம் எக்ஸ்லேயே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாவாக கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு b3 is contain or equal to b1 intersection b2, b1 intersection b2. அதுதான் இந்த இடத்துல இந்த ரெண்டாவது டெஃபினேஷனுக்கான மீனிங். இது ரொம்ப சுலபமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம நேற்று ஒரு சம் மாதிரி கொடுத்துருந்தோம், எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல தேவைப்படுச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டுன்னு போட்டுக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு b3 இஸ் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு b1 இன்டர்செக்ஷன் b2. ஸோ இது போல் வரணும். இந்த கண்டிஷன் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேசிஸில் இருக்கிற அந்த கலெக்ஷன் எல்லாமே, இந்த ஸ்கிரிப்ட் பி இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே பேசிஸில் இருக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பொறுத்த வரையில் b1 ஒரு பேசிஸ் எலிமெண்ட்டும் b2ங்கிற பேசிஸ் எலிமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு b3ங்கிற பேசிஸ் எலிமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான ஏரியாக்குள்ளே போகலாம். 2 டெஃபினேஷனையும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டில் 1, 2, 3 இந்த 3 எலமெண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேசிஸை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பேசிஸ் எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் இருக்குது, 1 இருக்குது, 3 அண்ட் 1, 3 அண்ட் 2, 3 இது எல்லாமே பேசிஸ் எலமெண்ட்னு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் டோபாலஜி இங்கே டிஃபைன் பண்ணல, எந்த டோபாலஜிங்கிறத சொல்லலை. ஸோ ஏதோ ஒரு டோபாலஜிக்கு இந்த செட்டுக்கு இந்த எலமெண்ட் எல்லாம் பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எதை டிஃபைன் பண்ணலன்னா டவ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணவே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த டவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு எக்ஸ் செட்டு கொடுத்து பேசிஸ் எலமெண்ட் கொடுத்தா நம்ம டவ்வையும் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறது பிறகு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் பேசிஸ் எலமெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த 2 கண்டிஷனையும் செக் பண்ண போகிறேன். இல்லை கண்டிஷன் நம்பர் 1 என்ன, கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1 இது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டு ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். அது சேர்ந்தோ தனித்தனியோ ஏதோ ஒரு வகையில் இருக்கணும். இப்போ 1 அப்படின்னு எக்ஸில் ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது.
1ங்கிற எலமெண்ட் ரெண்டு இடத்துலையுமே இருப்பாங்க. எக்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஸ்கிரிப்ட் பி இருக்கணும். 2 இருக்கு, 3 இருக்கு. அது இந்த மாதிரி செட்டாவோ தனித்தனியாவோ இருக்கணும். ஸோ அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஃபார் ஈச் எக்ஸ் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் எலமெண்ட் இன் ஸ்கிரிப்ட் பி கண்டெயின் இன் எக்ஸ். எக்ஸில் இருக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். செக் பண்ணிட்டோம். ஸோ முதல் கேஸை பொறுத்தவரையில் கிளியர். நான் ரெண்டாவது கேஸை செக் பண்ணோம். ரெண்டாவது கேஸில் ரெண்டு பேசிஸ் எலமெண்ட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் B1 அப்படிங்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட் 1,3 அப்படின்னும், B2ங்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுக்கிறேன். அதை வந்து 2,3ன்னு எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா B1 இன்டர்செக்ஷன் B2. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன? 3. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 3 அப்படிங்கிற எலமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3யோட சப்செட்டை பார்க்கணும். ஆக்சுவலி இந்த B3 தான் நமக்கு இந்த 3ங்கிற எலமெண்ட். அடுத்த ஒரு பேசிஸ் கிடைக்கும் இல்லையா? இங்கே நம்ம ஃபார்முலா மாதிரி போட்டு பாருங்க. B3 இஸ் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு B1 இன்டர்செக்ஷன் B2 அப்படின்னு வரும். இங்கே நான் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டுன்னு எடுத்துருந்தேன். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச 3. அப்போ இந்த 3 இஸ் பிலாங்ஸ் டு B3 is contain or equal to B1 intersection B2 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 3ங்கிற செட்டோடைய சப்செட்டை பார்க்கணும். இந்த 3 இங்கே கிடைச்ச இன்டர்செக்ஷனுடைய சப்செட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னா பேசிஸில் இருக்கணும். இந்த 3யோட சப்செட்டு ஒன்று எம்டியாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஹோல் செட்டு 3வே வரலாம். இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது கண்டிஷன் ஓகே அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பை உள்ள இருக்கு, இந்த 3ங்கிறதும் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நான் நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், பேசிஸில் பை அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிஸில் இந்த இடம் நான் பை போட்டுக்கிற பாருங்க, இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டோபாலஜியில் கண்டிப்பாக அந்த பைங்கிறது நீங்கள் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பேசிஸில் பை இல்லை, ஆனால் டோபாலஜியில் வந்து பை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டோபாலஜியில் ஒரு வேளை பை இல்லாத மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் அந்த டோபாலஜியில் பையை எழுதி தான் அந்த சம்மை நீங்கள் கன்டினியூ பண்ணணும். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்காங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு கேஸையும் நம்ம செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை தான் இங்கே டயக்ராமில் நம்ம காட்டியிருந்தோம். இந்த 3ங்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா B1ங்கிறது ஒரு பேசிஸ் எலமெண்ட், B2ங்கிறது ஒரு பேசிஸ் எலமெண்ட். இது ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன எலமெண்ட் போட்டிருந்தேன் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு B3. அது B1ல இருக்குது, B2 ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது. ரெண்டுத்தையும் கவர் ஆகி வரக்கூடிய அந்த எக்ஸ் இஸ் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு காட்டியிருக்கேன். இது அடுத்த பேசிஸாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது எக்ஸாம்பிள் நேற்று போட்டோமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. இது எக்ஸுங்க. கரஸ்பாண்டிங் இதுக்கு உண்டான பேசிஸ் எலமெண்ட்டை நான் எழுதுகிறேன். 2, 3, 4 அண்ட் 1, 2, 3, 5. ஸோ இது ஸ்கிரிப்ட் பியில் இருக்கக்கூடியதுங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு உண்டான பேசிஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் பி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த மூணாவதாக ஒரு பேசிஸ் வரணும், அந்த ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பேசிஸில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிறதுனால கண்டிஷன் 1 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது. கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து B1 ஒரு பேசிஸும் B2ங்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட்டை எடுக்கிறோம். B1 B2 பிலாங்ஸ் டு பேசிஸ். அப்போ B1ங்கிறதுல நான் 2, 3, 4 அப்படின்னும், B2ல 1, 2, 3, 5 இந்த எலமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடலாம். B1 இன்டர்செக்ஷன் B2. ஸோ B1க்கும் B2க்கும் இன்டர்செக்ஷன் போட்டோம்னா 2, 3. அப்போ 2, 3 அப்படின்னு வருது. இந்த 2, 3யோட சப்செட் எல்லாம் எழுத போகிறோம். 2, 3 இதனுடைய சப்செட் எல்லாம் என்ன வருதுன்னு பாருங்க. இதோட சப்செட்
எல்லா சப்செட்டும் வரணும் அவசியம் கிடையாது. இதனுடைய சப்செட்டு எங்கே இருக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும், ஏதாவது ஒரு சப்செட். நமக்கு சிங்கிள்டன் செட்டாக வந்ததுனால அது நமக்கு டைரெக்டாக உள்ள வந்துருச்சுங்க. இப்போ இந்த 2 3 சப்செட் நான் எழுதுறேன் பாருங்க. 2 3 சப்செட்டு 2 ஒரு சப்செட்டாக இருக்கலாம், 3 ஒரு சப்செட்டாக இருக்கும், 2 3 ஒரு சப்செட்டாக இருக்கும், எம்டி செட் ஒரு சப்செட்டாக இருக்கும். இப்போ இந்த சப்செட்டில் ஏதாவது ஸ்கிரிப்டில் இருந்துச்சுன்னா ஓகே. எது இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ங்கிறதே வருது. இந்த 2 அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் பியில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா படி முன்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு B3, x is belongs to B3 is contain or equal to B1 intersection B2. அப்போ இந்த xங்கிறது தான் 2. அப்போ 2 is belongs to B3 is contain or equal to B1 intersection B2. It is contain or equal to அந்த 2,3 இங்கே இருக்கிற 2,3. ஸோ ரெண்டாவது கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுங்க. ஸோ இப்படி தான் நம்ம அந்த பேசிஸை ஃபார்ம் பண்ணுறத. ஸோ 2 இதை கொடுத்துட்டு 3வது பேசிஸை கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த B1 B2 செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கேட்டாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி பார்த்துக்காங்க. இப்போ இது மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பேசிஸும் ஜென்ரேட் பண்ணி ஒரு டோபாலஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த டெஃபினேஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ அப்படி மெட்டீரியலுக்குள்ளே போயிடலாம். டோபாலஜி ஜெனரேட்டட், டோபாலஜி டவ் generated by the basis script B. Topology generated by a basis script B. இதில் பாருங்க, ஸ்கிரிப்ட் பி சாட்டிஸ்ஃபை த அபோவ் 2 கண்டிஷன். ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ 2 எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க, அதில் பார்த்தது தான். எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிரிப்ட் பி கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஸ்கிரிப்ட் பியில் இருந்துச்சுன்னா கண்டிஷன் 1 ட்ரூ. அதுக்கப்புறம் 2 பேசிஸ் எலமெண்ட் எடுத்து அதனுடைய இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷனுக்கு சப்செட்டு ஸ்கிரிப்ட் பியில் இருந்தது அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனும் ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஸ்கிரிப்ட் பி மேலே இருக்கிற 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தென் வி டிஃபைன் த டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ். அப்போ இந்த டவ் அப்படிங்கிற டோபாலஜியை பேசிஸை பொறுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே என்ன கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டோம். இந்த டோபாலஜின்னு வரும்போது ஓப்பன் செட் அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டோபாலஜி அந்த டவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே டோபாலஜி சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் அன் ஓப்பன் செட். அப்போ இந்த கலெக்ஷன் எல்லாமே ஓப்பன் செட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் முதல் பேஜ்லேயே அந்த டெஃபினேஷன் வச்சுட்டோம். A subset U of X, a subset U of X is said to be open in X. அப்போ அந்த சப்செட்டு நீங்கள் எடுக்கிற எக்ஸுங்கிற செட்டில் U அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த யூவில் தான் எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட்டையும் எடுக்கிறோம். அப்போ இந்த U என்னவா இருக்குன்னா ஓப்பனாக இருக்குன்னு சொன்னாவே அந்த யூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே எதில் இருக்கும் அப்படின்னா டவுல இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் சொல்லிடலாம். அதான் பிராக்கெட் எழுதியிருக்காங்க. தட் இஸ் டு பி அன் எலமெண்ட் ஆஃப் டவ். ஏன்னா டவ் தான் நமக்கு டோபாலஜி. டவ் டோபாலஜின்னு சொல்லிட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் அன் ஓப்பன் அப்படின்னு இருக்குன்றதை அதை காட்டியிருக்காங்க. ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ தேர் இஸ் அன் பேசிஸ் எலமெண்ட் பி பிலாங் டு தி ஸ்கிரிப்ட் பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ இந்த கலெக்ஷன் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பேசிஸ் எலமெண்ட். இந்த யூக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை வச்சு டவ்வோட சப்செட்டாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இதை நான் பேசிஸாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த பேசிஸ் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை தான் நான் பி இஸ் பிலாங்ஸ் டு த பேசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த பியில் இருக்கக்கூடிய அந்த பேசிஸ் எலமெண்ட் தான் எக்ஸு. அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு பின்னு சொன்னாலும் சரி, பியை எங்கேருந்து எடுத்துக்கணும், அந்த எக்ஸில் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ் தான் எதுக்குள்ள இருக்குன்னா யூவில் இருக்குது. இஸ் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு யூ அப்படின்னு இங்கே முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் என்னன்னு பாருங்க. எக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த யூக்குள்ளே இருக்குது. எக்ஸுங்கிறது யூக்குள்ளே இருக்குது. அந்த எக்ஸில் எல்லா எக்ஸுமே ஓப்பன் செட்டாக இருக்குது. ஓப்பனாக இருக்கிறதுனால அது ஸ்கிரிப்ட் பியை ஃபார்ம் பண்ணும். பிலாங்ஸ் டு இன் தி டோபாலஜிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக இதை ஐடியா வச்சுக்கணுன்னா எக்ஸுங்கிற ஒரு சப்செட்டு, சாரி எக்ஸுங்கிற செட்டில் யூங்கிற ஒரு சப்செட்டுக்குள்ளே எடுக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பேசிஸ் எலமெண்ட்டு. ஸோ அந்த பேசிஸ் எலமெண்ட்டு தான் இங்கே நான் எழுதியிருக்கிற பிலாங்ஸ் டு யூவில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கோம். அதை நொட்டேஷனில் வேறு மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ், டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ் எப்படி இருக்கணும், சப்செட் ஆஃப்
யூ எதில் இருக்கணும்? சப்செட் ஆஃப் யூ ஆஃப் எக்ஸ். மேலே போட்டுங்கிற எக்ஸில் யூங்கிறது தான் சப்செட். அப்போ அந்த சப்செட்டுக்குள்ளே எடுக்கிற அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்டு யூவில் இருக்குது, அதுதான் நான் பியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்படி இங்கே மறுபத்திரம் எழுதி காட்டியிருக்கேன். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ தேர் இஸ் அண்ட் பேசிஸ் எலமெண்ட் பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. பி இஸ் கண்டெயின் இன் யூ. பி இஸ் கண்டெயின் இன் யூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் கான்செப்ட்லையுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி சுருக்கம் என்ன அப்படின்னா, each basis element is itself an element of tau. இந்த ஃபார்முலாவை, இந்த லைனை, இந்த ரிசல்ட்டை கேட்கலாம். பேசிஸ் எலமெண்ட், ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அன் எலமெண்ட் ஆஃப் டவ். ஏன் சார் அப்படின்னா, இந்த எல்லோ கிரீன் கலரில் ஷேட் அடிச்சிருக்கிறேன் பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இங்கே ஒரு லெம்மா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லெம்மாவிலையும் 2 லெம்மா இருக்கு. இது என்ன, நான் ஒன்றுன்னு எழுதிடுறேன். த கலெக்ஷன் ஆஃப் டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ் இஸ் என் டோபாலஜி ஆஃப் எக்ஸ். த கலெக்ஷன் ஆஃப் டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ் ஸ்கிரிப்ட் பி இஸ் ஏ டோபாலஜி. அது மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இதுவுமே டவ்வில் இருந்துச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டோபாலஜி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது லெம்மா என்னன்னு பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம பேசிஸால் டோபாலஜி, பேசிஸ் தான் ஜென்ரேட் பண்ணி டோபாலஜி கொடுக்குதுன்றது இந்த 2 கண்டிஷன் தான் செக் பண்ணி ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த பேசிஸ் இஸ் இன் டவுன்னு சொல்லிட்டா முதல் லெம்மா. ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த பேசிஸ் இஸ் இன் டவுன்னு சொல்லிட்டீங்களன்னா நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா எழுதிக்காங்க இந்த இடத்துல, லெட் எக்ஸ் இடம் இருந்துச்சுன்னா அப்படியே நோட் பண்ணிக்காங்க. சும்மா 2 லைன் தான். லெட் எக்ஸ் பி எ செட். லெட் எக்ஸ் பி எ செட் அண்ட் லெட் ஸ்கிரிப்ட் பி be the basis, script B be the basis for a topology, for a topology on X, then tau is equal to, then tau is equal to the collection of, tau is equal to collection of all union of, collection of all union of element of script B. இதுதான் ரெண்டாவது கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணுறதுங்க. ஸோ பேசிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் யூனியன் பண்ணிங்களன்னா அது எல்லாமே எங்கே இருக்கணும்னா டவ்வில் இருக்கணும். இந்த 2 லெம்மாவும் புரியுதா பாருங்க, பொறுமையாக ரீட் பண்ணிக்காங்க. இந்த 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டோபாலஜி ஜெனரேட்டட் பை எ பேசிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இந்த 2 லெம்மாவை வச்சு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ்க்கான முதல் கண்டிஷன் த கலெக்ஷன் ஆஃப் டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த அதுதான் அந்த ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இட் செல்ஃப் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டவ். ஸோ அதுதான் அந்த முதல் கண்டிஷனில் கொடுத்துருக்கிறது. ஸோ அதுதான் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க முதல் கண்டிஷனுக்கு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனியன் போட்டிங்கன்னா டவுல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேசிஸ் கொடுத்துருப்பாங்க, டோபாலஜி கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய அடுத்த எய்மே என்னன்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பார்த்துருக்கோன்னா எக்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, பேசிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டையும் இந்த பேசிஸையும் வச்சு எதை கண்டுபிடிக்க முடியும்னா டவ்வை கண்டுபிடிக்க முடியும். டவ்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 கண்டிஷனை ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா போதும். அர்த்தமாக தான் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளில் அதை நான் போட்டு காட்டுறேன். அப்படியே சைடில் இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்காங்க. என்ன சொன்னங்கிறத நல்லா உள்வாங்கிக்காங்க. எக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா டோபாலஜி டவ், டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை, டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி. ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன தேவை, எக்ஸ்ன்னு ஒன்று தேவை. எக்ஸில் என்ன இருக்குன்னா ஏ கமா பி கமா சி இருக்குது. கரஸ்பாண்டிங் டு தி ஒரு பேசிஸ் இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், பை கமா ஏ கமா சி கமா பி கமா சி. ஸோ இதுதான் பேசிஸ் எலமெண்ட்.
ஸ்கிரிப்ட் பி உள்ள இருக்கிறது எல்லாமே பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இது வந்து பேசிஸ் தானான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஸ்கிரிப்ட் பியில் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இருந்தா எஸ் இல்லைன்னா நோ போட்டுக்கலாம். யாராவது செக் பண்ணி எஸ் நோ சொல்லுங்க. எஸ் சார் X, இருக்கு. yes. எல்லாம் ஆமா, இந்த 3 எலமெண்ட்டுமே இருக்கு. ஸோ அதனால நமக்கு இது பெரிய சிக்கலை எதையும் கொடுக்கல. அதனால நான் கண்டிப்பா ஓகே கொடுத்து அதை போட்டுறேன். எக்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இருக்கு அப்படிங்கறதுனால அதை நான் டிக் அடிச்சிடுறேன். சரி, எஸ் தான், நோக்குள்ள போகல. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம B1 இன்டர்செக்ஷன் B2 அந்த மாதிரி செட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி செட் பண்ணும்போது நமக்கு அடுத்தது இருக்கா, அந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ அதுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். தட் மீன்ஸ் என்ன செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு B3 இஸ் கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு B1 இன்டர்செக்ஷன் B2 அது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது 2 செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும். இப்போ நீங்கள் இதை B1 எடுத்துக்கிட்டு இதை B2 எடுத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் என்ன வரும்? சி வரும். சி வரும். சியோட சப்செட்டை செக் பண்ணி பார்க்கணும். சியோட சப்செட் எங்க இருக்கணும்? ஸ்கிரிப்ட் பில இருக்கணும் சார். ஸ்கிரிப்ட் பில இருக்கணும். இருக்கா? இருக்குங்க சார். இருக்கு, அது இருக்கு, பை இருக்கு. ஸோ நமக்கு இந்த ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிறது இஸ் எ பேசிஸ். 100% இது பேசிஸ் ஆயிடுச்சு. ஃபார் எதுக்கு அப்படின்னா ஃபார் ஏதோ ஒரு டோபாலஜிக்கு, ஃபார் சம் டோபாலஜிக்கு, ஃபார் சம் டோபாலஜி ஆன் எக்ஸுக்கு பிங்கிறது ஸ்கிரிப்ட் பியா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், அந்த ஸ்கிரிப்ட் பிக்கு உண்டான டோபாலஜி டவ் என்ன அப்படின்னு தான் என்னோட அல்டிமேட் எய்ம். அடுத்து நான் கண்டுபிடிக்க போறது அந்த ஃபார் சம் டோபாலஜின்னு சொன்னாங்கல்ல, அந்த அது என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ல கேட்கலாம். புரியுதா பார்த்துக்காங்க. எக்ஸ் கொடுத்துருவாங்க, பேசிஸ் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த டோபாலஜின்னு கேட்பாங்க கேள்வியை. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் கீழே 2 கண்டிஷன் சொன்னேன். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் அண்ட் இட் செல்ஃப் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது கேஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா பேசிஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட யூனியன் பார்த்தீங்கன்னா டவ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ டவ் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் கட்டமாக அவங்க என்ன சொன்னான்னு பாருங்க, இந்த பேசிஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே டவ்ல வந்துடணும். அதான் அந்த ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டவ். கண்டிஷன் புரியுதா பாருங்க, இந்த இடத்துல எழுதுங்கிறது இந்த கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த இதை நான் இந்த கண்டிஷனையும் இந்த கண்டிஷனும் செக் பண்ணால் போதும். ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டவ். அப்போ தூக்கி அப்படியே பேசிஸ் இருக்கிற எலமெண்ட் எடுத்து டவ்ல போட்டுருங்க. முதல் கேஸில் பை கமா ஏ கமா சி கமா பி கமா சி. ஸோ இந்த 4 எலமெண்ட்டு இந்த 4 எலமெண்ட் தூக்கி மேட்ச் பண்ணிட்டேன். கண்டிஷன் 1 என்ன சொல்லிச்சுன்னா ஈச் பேசிஸ் எலமெண்ட் இஸ் இட் செட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டவ் அப்படின்னு போட்டேன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா பேசிஸ் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்கும் யூனியன் பண்ணா அந்த யூனியன் எங்க வரணும்னா டவ்லே வரணும். அப்படி வந்தாதான் அந்த டவ் அப்படிங்கிறது பேசிஸால ஃபார்ம் ஆன டோபாலஜி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். இப்போ நீங்க போடுங்களேன், பைக்கும் ஏவுக்கும் யூனியன் எடுத்தா என்ன வரும்? பேசிஸ்ல யூனியன் பண்ணா டவுல வரும். ஏ இருக்கு. அப்போ ஏவுக்கும் சிக்கும் யூனியன் பண்ணீங்களா ஏ கமா சி. ஏ கமா சி இங்க போட்டே ஆகணும். இல்ல வேற ஏதாவது வருமா பாருங்க, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏவுக்கும் பிசி யூனியன் பண்ணீங்களா ஏபிசி. சரிங்களா? இதை தவிர வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வருதா பாருங்க. பையில் இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அது பேசிஸ் இருக்கிற எலமெண்ட் எடுத்து யூனியன் பண்ணீங்கன்னா தூக்கி இங்க தூக்கி காட்டிடணும். முதல்ல பேசிஸ் எலமெண்ட்டை தூக்கி அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறம் பேசிஸ் எலமெண்ட்டோட யூனியன் எல்லாமே சைடில் வந்துடணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா டோபாலஜி கொடுத்துரும். பேசிஸால ஃபார்ம் பண்ண டோபாலஜி கொடுத்துரும். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபைண்ட் த அந்த சம் ஃபார் சம் டோபாலஜிங்கிறது இதுதான். தேர்ஃபோர் டவ் இஸ் எ டோபாலஜி. அப்போ இந்த டைட்டில் என்ன சொல்லுதுன்னா பேசிஸ் பார்த்துட்டோம், டோபாலஜி டவ் ஜெனரேட்டட் பை த பேசிஸ்க்கான எக்ஸாம்பிள் இங்கே உறுதிப்படுத்திக்கிட்டோம். அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதுக்கு பேஸாக வரக்கூடிய தியரம்ஸாக இருந்தாலும் சரி, அது எம்சிக்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் சரி, இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக
டெஸ்ட் எழுத இப்போ இங்கே இருக்கிறது மட்டுமே இப்போ நான் மெட்டீரியல் அனுப்பணும் மட்டுமே உங்களுக்கு சொல்ல ஒரு சில பாயிண்ட்டை சேர்த்தின்னு சொல்லியிருக்கேன். அது போல் டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஸ்டின் போடும்போது இந்த ஐடியாஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கா சோதிச்சு பார்க்கணும். அப்படியே படிச்ச மாதிரியும் வந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சார் சொல்லுங்க மேடம். சார் இதுக்கு பவர் செட்டு வருமா வராதாங்க சார்? எதுக்கு மேடம் பவர் செட் வருமான்னு கேட்க டவ் அந்த டவுக்குங்க சார் டோட்டலா 8 செட் வருமாங்க சார்? பவர் செட் நான் முதல் கிளாஸ்ல யாராவது கேள்வி கேட்டீங்க. பவர் செட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு டவ் அவ்வளவுதான். பவர் செட் ஓகே எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரீட் இன்டிஸ்கிரீட் அந்த மாதிரி கேஸ்க்கு தான் பவர் செட்டை செக் பண்ண போறோம். நீங்க எக்ஸ் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு டவ்வுக்கு நீங்க அந்த 3 கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துக்கணும். பையும் எம்டியும் இருக்கா, எக்ஸும் அந்த எக்ஸும் எம்டி செட்டும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுதான் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு லைனை சொன்னேன். பேசிஸில் பை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டோபாலஜின்னு எழுதும்போது நீங்கள் பை போட்டே ஆகணும். இந்த இடத்துல எனக்கு பை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எடுக்கும்போது பை வரணும். ஏன்னா டோபாலஜியோட முதல் கண்டிஷன் என்னதுங்க? பையும் எக்ஸும் இருக்கணும். பையும் எக்ஸும் இருக்கணும். ஸோ இங்கே பவர் செட் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த கண்டிஷன் படி என்ன அப்படின்னா பேசிஸில் எல்லா எலமெண்ட்டும் உள்ளே வந்துடணும். பேசிஸை யூனியன் பண்ணாவும் டவுக்குள்ளே வரணும். அப்படி வந்ததுன்னா கட்டாயமாக அது டோபாலஜி தான் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. எஸ்.